நீங்க ஒரு கடையில சமோசா சாப்பிடுறீங்க, பக்கத்து கடையில ஒருத்தர் சிகரெட் அடிக்கிறாரு. அந்த கடையில புகை நமக்கு பகைனி எழுதிருக்கு. அப்படியே சமோசா கடையை பாக்குறீங்க, சமோசா சாப்பிடுறது உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும்னு எழுதிருக்கு. வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இது நடக்கதான் போகுது. இந்தியாவுல உடல் பருமன் பாதிப்பு உள்ளவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருதுன்னு மத்திய அரசு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய உணவு பழக்கம் தான். அதுக்கான ரீசன் பீட்சா, பர்கர் மாதிரியான வெஸ்டர்ன் ஃபுட் மட்டும் இல்ல, நாம எல்லாருமே விரும்பி சாப்பிடுற சமோசாவும், குலோப் ஜாமுன், ஜிலேபியும் கூட தான். கடையில மட்டும் இல்ல, வீட்டுல செஞ்சு சாப்பிட்டாலும் கூட கெட்டதுதான். ஏன் அப்படின்னா அதுல இருக்கிற அதிகப்படியான கொழுப்பு, சர்க்கரை, உப்பு போன்ற விஷயங்கள் தான். இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்தியே மனித வளம் தான். ஆனா அடுத்த சில வருஷங்கள்ல அந்த சக்தி ஆரோக்கியமற்றதா இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லி இருக்கு. அதாவது 2050 இந்தியாவுல இருக்க 44 கோடி பேர் உடல் பருமன் பாதிப்போட இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால இதய நோய், நீரிழிவு நோய், மனநல பாதிப்பு உட்பட பல பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதனால சமோசாவோ குலோப் ஜாமுனோ ருசிக்கு ஆசைப்பட்டு ஆரோக்கியத்தை எடுக்கக்கூடாது. அதனால அந்த 44 கோடி பேர்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க சாப்பிடுற உணவுகள்ல கவனமா. சமோசா அதிகமா விரும்பி சாப்பிடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.